பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி பேசினாங்க. ஒரு 6 மாசம் அவகாசம் நமக்கு சொல்றோம்ல, அந்த 6 மாசம் அவகாசம்ன்றது வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய அந்த டைம். ஓகே, அது அலோடு. ஆனா எல்என்டோ இஷ்யூல வந்து 6 மாசம் அவகாசம் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது. அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசினா அது நியாயமும் கிடையாது. போலீஸ்காரங்களாம் 6 மாசம் சம்பளம் வாங்கிக்காம இருக்க போறாங்க? எல்லாம் கிடையாது. இப்ப சிங்கப்பெண் படை என்று ஒண்ணு அமைச்சிட்டாங்க. அதனால வந்து தமிழ்நாட்டில் இனி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே நடக்காது அப்படின்னு பில்டப் கொடுக்கலாம் வந்து நாங்க முயற்சி செய்யல. இருக்கிற ஃபேக்டை அட்ரஸ் பண்ணணும், மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அமைச்சர்கள், முதலமைச்சர் அவர்களோ வந்து இன்னும் கடுமையான வார்த்தைகள்ல வந்து அந்த காவல்துறையை முடக்கி விடணும். இல்லைன்னா ஒரு சைக்கலாஜிக்கலாவே வந்து எக்ஸிகியூட்டிவ்ஸ் மத்தியில வந்து ஒரு பயம் இருக்காது. ஓகே, தனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸிகியூட்டிவ்ஸ்க்கு எப்போ பயம் வரும்னா, தனக்கு மேல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு கடுமையான இந்த ஒரு ஆக்ஷன், ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கு அவங்க எவ்வளவு கடுமையான வார்த்தைகள்ல ரியாக்ட் பண்றாங்க, அவங்க எந்த அளவுக்கு காவல்துறையை முடக்கி விடுறாங்க அப்படின்றதுதான் நம்ம கிரவுண்ட்ல அதை எதிர்பார்க்க முடியும். அது வந்து இந்த கவர்மெண்ட்ல நம்ம கூடுதலா நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். ஆளுநருடைய உரையில வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா பாக்குறேன்னா, கோவில்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நிதியை கோவில்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. கோவில் சொத்துக்களை கோவிலுக்கே தான் பயன்படுத்தணுன்றது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா தேர்தல் நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதாவது கோவில்களுடைய பணத்தை கல்வி நிறுவனங்கள்ல வந்து காலேஜ் கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காலேஜ் கட்டத்துல பெரும்பான்மையா யார் படிக்கிறது? இந்து பிள்ளைகள் தான் பெரும்பான்மையா படிக்கிறாங்க. அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க சொல்றாங்களா அப்படின்றத விளக்கணும். அவங்க விளக்கணும்ன்றது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம்.